வணக்கம் நண்பர்களே. தெய்வீகமும் அறிவும் நிறைந்த எங்கள் சேனலுக்கு வருக. இன்று வீட்டில் துளசி செடியின் 5 சிறப்பு அறிகுறிகளைப் பற்றி பேசப்போகிறோம். அவற்றை பார்த்தவுடன் லட்சுமி தேவியே உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். ஆம், நீங்கள் அதை கேட்டீர்கள் சரிதான். துளசி வெறும் ஒரு செடி மட்டுமல்ல, லட்சுமி தேவியின் அன்பான வடிவம். அது மர்மமான நல்ல அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்கும் போது அது வரவிருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு பற்றிய செய்தி. எனவே இறுதிவரை வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள். ஏனென்றால் இன்றைய அறிவு உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும். வீட்டில் உள்ள துளசி செடி ஒரு சாதாரண மரம் மட்டுமல்ல. இந்திய கலாச்சாரத்தில் இது லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக துளசி செழித்து வளரும் வீடு மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு மற்றும் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. பல வேதங்கள் துளசி லட்சுமி தேவியின் தங்குமிடம் என்றும், இந்த செடி சிறப்பு அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்கும் போது அது மங்களம் மற்றும் செல்வத்தின் வருகையை குறிக்கிறது என்றும் குறிப்பிடுகின்றன. துளசியின் சக்தி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அது சுற்றுச்சூழலை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தின் நிதி நிலையிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவருகிறது. துளசி திடீரென்று வேகமாக வளரத் தொடங்கும் போது, அதன் இலைகள் பளபளப்பாகத் தோன்றும் போது, அதன் நறுமணம் முற்றம் முழுவதும் பரவத் தொடங்கும் போது, அல்லது அதைச் சுற்றி தனித்துவமான இயற்கை நடவடிக்கைகள் தோன்றத் தொடங்கும் போது, இவை அனைத்தும் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப் போகின்றன என்பதற்கான அறிகுறிகளாகும். மேலும் லட்சுமி தேவி உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார். முதல் மற்றும் முக்கிய அறிகுறி, துளசி செடி திடீரென்று கூடுதல் பராமரிப்பு இல்லாமல் பசுமையாக மாறத் தொடங்கும் போது. நீங்கள் வழக்கம் போல் அதற்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் திடீரென்று அதன் பசுமை அதிகரிக்கிறது. புதிய மென்மையான கிளைகள் துளிர்க்கின்றன. இலைகள் 2 மடங்கு துடிப்பாக மாறும். வேதங்களின்படி ஒரு செடி திடீரென பூக்கும் போது வீட்டில் நேர்மறை அதிர்வுகள் அதிகரித்து வருகின்றன. மேலும் இந்த அதிர்வுகள் செல்வ சக்தியை ஈர்க்கின்றன. துளசி செடி வழக்கத்தை விட ஆரோக்கியமாகத் தோன்றி அதன் இலைகளில் லேசான தங்கப் பளபளப்பு தோன்றினால் அது லட்சுமி தேவியின் ஆசிகள் வீட்டின் மீது பொழியப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். மற்றொரு மிக முக்கியமான அறிகுறி என்னவென்றால், துளசி செடி முன்கூட்டியே அல்லது பருவம் தவறி பூக்கத் தொடங்கும் போது. துளசியின் பூக்கள் மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது. ஆனால் அது எதிர்பாராத நேரத்தில், குளிர்காலத்தின் நடுப்பகுதி அல்லது மழைக்காலம் போன்றவற்றில் பூத்தால் அது உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரித்து வருவதற்கான அறிகுறியாகும். மேலும் இந்த ஆற்றல் நேரடியாக செல்வம், நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை அழைக்கிறது. துளசி பூக்கும் போது அது பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஷ் ஆகிய 3 கடவுள்களின் ஆசீர்வாதங்களை கொண்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. துளசி செடியை சுற்றி பறவைகள், பட்டாம்பூச்சிகள் அல்லது பிற சிறிய உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது 3வது ராசி தோன்றும். துளசி செடியின் அருகே எறும்புகள் திடீரென நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் நகர்வதையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை பட்டாம்பூச்சி அதன் மீது மீண்டும் மீண்டும் இறங்குவதையோ மக்கள் பெரும்பாலும் கவனிப்பதில்லை. இது இயற்கையின் அற்புதமான மொழி. துளசியில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் போது இயற்கையின் உயிரினங்கள் அதன் மீது ஈர்க்கப்படுகின்றன. இயற்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்தில் செல்வம் தானாகவே வந்து சேரும் என்று புராண நம்பிக்கைகள் கூறுகின்றன. துளசி செடியைச் சுற்றியுள்ள சூழல் மிகவும் அமைதியாகவும் நேர்மறையாகவும் உணரும்போது 4வது ராசி வருகிறது. துளசி செடியின் அருகில் அமர்ந்திருப்பது மன அமைதியை தருவதாகவும், மன அழுத்தத்தை குறைப்பதாகவும், தெய்வீக சக்தியை உணர்வதாகவும் பலர் உணர்கிறார்கள். துளசி செடியின் அருகில் அமர்ந்திருப்பது திடீரென்று மிகவும் நிதானமாக மாறினால், செடி நேர்மறை காந்த சக்தியால் நிரம்பியுள்ளது என்றும், இந்த சக்தி லட்சுமி சக்தியை வீட்டிற்குள் ஈர்க்கிறது என்றும் அர்த்தம். 5வது மற்றும் மிக முக்கியமான ராசி துளசி செடி உங்கள் கனவில் தோன்றும் போது அல்லது உங்கள் எண்ணங்களில் மீண்டும் மீண்டும் தோன்றும் போது வருகிறது. இந்த அனுபவம் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும்போது நிகழ்கிறது. துளசியை கனவு காண்பது மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது. ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் முடிவுக்கு வரவிருப்பதை லட்சுமி தேவியே உங்களுக்கு சொல்ல வருவதை குறிக்கிறது. துளசி செடி பூப்பது, ஒளி வீசுவது அல்லது துளசி செடியிலிருந்து ஒரு தெய்வீக வடிவம் வெளிப்படுவதை நீங்கள் கனவு கண்டால் உங்கள் விதி மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 5 அறிகுறிகளுக்கு மேலதிகமாக, துளசி செடியின் அருகே தண்ணீர் ஊற்றி அதன் சுடர் நிலையாக இருக்கும்போது, அல்லது துளசி இலைகள் காய்ந்து போகாமல் தானாகவே பச்சை நிறமாக மாறும்போது போன்ற நுட்பமான மாற்றங்களும் உள்ளன. சில நேரங்களில் துளசி செடி காய்ந்த பிறகு ஒரே இரவில் திடீரென பச்சை நிறமாக மாறுவதாக மக்கள் கூறுகிறார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, ஆனால் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்கள் வீட்டை நேர்மறை ஆற்றலால் நிரப்பியுள்ளது என்பதற்கான தெய்வீக அறிகுறி.
துளசி செடி இந்த அறிகுறிகளை உங்களுக்கு வழங்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை குறைபாடுகள், கடன், நிதித் தடைகள், வாஸ்து குறைபாடுகள், மன அழுத்தம் மற்றும் மோதல்கள் படிப்படியாக மறைந்து வருகின்றன என்று அர்த்தம். லட்சுமி தேவியின் வருகை செல்வத்தை வழங்குவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டிற்கு செழிப்பு, நல்லிணக்கம், அன்பு மற்றும் அமைதியையும் கொண்டுவருகிறது. துளசி லட்சுமியின் நுழைவாயில். இந்த நுழைவாயில் பிரகாசிக்கும் போது உங்கள் அதிர்ஷ்டமும் பிரகாசிக்கப் போகிறது. எனவே துளசியை தவறாமல் வணங்குதல், தண்ணீர் ஊற்றுதல், விளக்கு ஏற்றுதல் மற்றும் அதை சுற்றி தூய்மையை பேணுதல் ஆகியவை மிக முக்கியமானவை. துளசியை தொடும்போது ஒருபோதும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். குளிக்காமல் அதை பறிக்காதீர்கள். எப்போதும் மரியாதையுடன் அதை தொடாதீர்கள். துளசி உணர்திறன் மிக்கது போலவே புனிதமானது. துளசி மகிழ்ச்சியாக இருக்கும்போது லட்சுமி தேவி மகிழ்ச்சியாக இருப்பார். மேலும் லட்சுமி தேவி மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் வீடு முழுவதும் மகிழ்ச்சியும் செழிப்பும் பொழியும். எனவே உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி இந்த 5 அறிகுறிகளையும் உங்களுக்கு கொடுத்தால் வரவிருக்கும் காலங்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை மற்றும் வழக்கமான வழிபாடு மூலம் துளசியின் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கட்டும். ஏனென்றால் துளசி ஒரு செடி மட்டுமல்ல, இது மகாலட்சுமியின் உயிருள்ள உருவகம். அதன் மூலம் செல்வம், நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு உங்கள் வீட்டிற்குள் நுழைகின்றன. துளசி செடியில் மஞ்சள் சேர்ப்பது இந்திய பாரம்பரியத்தின் ரகசியம். இது நம் வீடுகளில் பழங்காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் அதன் பின்னணியில் உள்ள அறிவியல், ஆன்மீகம் மற்றும் ஆற்றல் மிக்க காரணங்களை மிகச் சிலரே அறிவார்கள். துளசி இந்து மதத்தில் மிகவும் புனிதமான தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் மஞ்சள் லட்சுமி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறது. இந்த இரண்டும் இணைந்தால் இந்த கலவையானது தாவரத்தின் வளர்ச்சியில் மட்டுமல்ல, முழு வீட்டின் வளிமண்டலத்திலும் ஆற்றல் ஓட்டத்திலும் செழிப்பிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மஞ்சள் இயற்கையாகவே சக்திவாய்ந்த கிருமி நாசினி, பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. எனவே துளசி நடப்படும் மண்ணில் சேர்க்கப்படும்போது அது தாவரத்தின் வேர்களை வலுப்படுத்துகிறது. மண்ணில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. மேலும் தாவரத்தை சுற்றி ஒரு இயற்கை பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகிறது. துளசி பொதுவாக மென்மையானதாக கருதப்படுகிறது. மேலும் பல வீடுகளில் அது திடீரென்று எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாமல் வாடத் தொடங்குகிறது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மஞ்சள் சேர்ப்பது நோயுற்ற வேர்களை உயிர்ப்பிக்க உதவுகிறது. மேலும் செடி விரைவாக பச்சை நிறத்திற்கு திரும்புகிறது. மண்ணில் மஞ்சளைச் சேர்ப்பது தாவரத்தின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இது வானிலையின் மாறுபாடுகளை எளிதில் தாங்க உதவுகிறது. மேலும் மஞ்சள் மண்ணின் அமைப்பை சமநிலைப்படுத்துகிறது, ஈரப்பதத்தை தக்கவைக்கிறது மற்றும் வேர்களுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இதனால்தான் துளசியில் மஞ்சளைச் சேர்த்த பிறகு செடி இயல்பை விட 2 மடங்கு வேகமாக வளர்கிறது. மேலும் அதன் இலைகள் மிகவும் துடிப்பானதாகவும் மனம் மிக்கதாகவும் மாறும் என்பதை பலர் அனுபவித்திருக்கிறார்கள். இப்போது இதன் ஆன்மீக அம்சத்தை கருத்தில் கொண்டால் இந்த செயல்முறை இன்னும் பயனுள்ளதாக மாறும். பண்டைய நூல்களில் மஞ்சள் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி இருவருக்கும் மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. மஞ்சள் லட்சுமி தேவியின் ஆற்றலை கொண்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. துளசி விஷ்ணுவுக்கும் மிகவும் பிரியமானது. துளசியுடன் மஞ்சள் சேர்த்து தண்ணீர் படைக்கும்போது அது லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் கூட்டு ஆசிகளை செயல்படுத்துகிறது. இந்த செயல் உணவு, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் வீட்டிற்குள் நுழைவதற்கான கதவை திறக்கிறது. மஞ்சள் மங்களகரமானது மற்றும் தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே துளசியுடன் இதைச் சேர்ப்பது செடியைச் சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலை பெரிதும் அதிகரிக்கிறது. துளசியின் ஒளி ஏற்கனவே சக்தி வாய்ந்தது. ஆனால் மஞ்சள் சேர்க்கப்படுவதால் அதன் தெய்வீக சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது. இந்த ஆற்றல் வீட்டிலிருந்து எதிர்மறை, நோய், மன அழுத்தம் மற்றும் சச்சரவுகளை நீக்குகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நீரில் துளசியை வழிபடும் வீடுகளில் பணப்பற்றாக்குறை இருக்காது என்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் நல்லிணக்கமும் நிலவும் என்றும் நம்பப்படுகிறது. மஞ்சள் சூரியன் மற்றும் லட்சுமி தேவி இருவரையும் குறிக்கிறது. இந்த நிறம் துளசியின் மண்ணில் கரையும்போது அது வீட்டிற்கு செழிப்பு, முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக அமைதியை கொண்டுவருகிறது. பல ஜோதிட நம்பிக்கைகளின்படி நிதி சிக்கல்கள், சனி தோஷம், கால சர்ப்ப தோஷம் அல்லது ராகு கேது தடைகள் உள்ளவர்கள் துளசியில் மஞ்சள் கலந்து தினமும் விளக்கேற்றினால் பெரிதும் பயனடையலாம். இந்த பரிகாரம் கிரகக் குறைபாடுகளை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் வீட்டில் எதிர்மறை கிரக சக்திகளையும் நீக்குகிறது. இதன் விளைவாக வருமானத்தில் திடீர் அதிகரிப்பு, நிலுவையில் உள்ள பணிகளை முடித்தல், கடன் நிவாரணம் மற்றும் வணிகத்தில் வியத்தகு வளர்ச்சி ஏற்படுகிறது. கூடுதலாக துளசி செடியை தொடும் மஞ்சள் நிற அடுக்கு ஒரு வகையான ஆற்றல் மிக்க கேடயத்தை உருவாக்குகிறது. இது வீட்டுச் சூழலை நிலையானதாகவும் அமைதியாகவும் மங்களகரமானதாகவும் ஆக்குகிறது.
இந்த கலவையானது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெளிவு, அமைதி, நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை கொண்டுவருகிறது. பல மாதங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த துளசிச் செடியில் மஞ்சளைச் சேர்த்த பிறகு செடி திடீரென உயிர் பெற்று புதிய மொட்டுகள் முளைத்து வீட்டில் ஒரு விசித்திரமான, அமைதியான, இனிமையான மற்றும் சற்று புனிதமான சக்தியை உணரத் தொடங்கியதாக பலர் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையும் துளசிச் செடியை மஞ்சள் நீரில் வழிபட்ட பிறகு திடீர் நிதி ஆதாயங்கள், வணிக லாபங்கள் அல்லது நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை அனுபவித்ததாக பல பெண்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நல்ல அதிர்ஷ்டம் வெறும் தற்செயல் நிகழ்வு மட்டுமல்ல, ஆற்றல் மாற்றத்தின் விளைவாகும் என்று நம்பப்படுகிறது. அறிவியல் ரீதியாக மஞ்சள் மற்றும் துளசி இரண்டும் காற்றை சுத்திகரிக்கும், தீங்கு விளைவிக்கும் கூறுகளை அழிக்கும் மற்றும் ஆரோக்கியமான வீட்டுச் சூழலை உருவாக்கும் சக்தியை கொண்டுள்ளன. துளசி 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடும் ஒரே தாவரமாகும், மேலும் மஞ்சளில் உள்ள குர்குமின் காற்றில் உள்ள பல நச்சுக்களை நடுநிலையாக்குகிறது. ஒன்றாக அவை வீட்டில் ஒரு சக்திவாய்ந்த இயற்கை காற்று சுத்திகரிப்பாளராக செயல்படுகின்றன. எனவே இந்த கலவை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். துளசியில் மஞ்சளைச் சேர்ப்பதன் மற்றொரு முக்கிய அம்சம் அது வழங்கும் ஆன்மீக சமநிலை. நீங்கள் துளசியில் மஞ்சளைச் சேர்க்கும்போது செயல்முறை உங்களை மனரீதியாகவும் அமைதிப்படுத்துகிறது. இந்த செயல் உங்கள் மனதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறது, உங்கள் முக்கிய சக்தியை வலுப்படுத்துகிறது மற்றும் உங்களை உளவியல் ரீதியாக நிலையானதாக ஆக்குகிறது. மத நம்பிக்கைகளின்படி துளசி மற்றும் மஞ்சள் வணங்கப்படும் வீடுகள் எந்த தீய சக்தியாலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. இது பாதுகாப்பை வழங்குகிறது மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்களை தடுக்கிறது. ஒட்டுமொத்தமாக துளசி செடியில் மஞ்சளைச் சேர்ப்பது ஒரு வீட்டு வைத்தியம் மட்டுமல்ல, தாவரத்தின் வளர்ச்சி, வீட்டின் செழிப்பு மற்றும் குடும்ப அமைதியை பாதிக்கும் ஒரு அறிவியல், ஆன்மீகம், ஆற்றல் மிக்க மற்றும் மங்களகரமான சடங்கு. இந்த பரிகாரம் வீட்டின் வளிமண்டலத்தை சுத்திகரித்து லட்சுமி சக்தியை ஈர்க்கிறது, மேலும் தொடர்ந்து நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கிறது. எனவே துளசி செடியை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் தெய்வீக சக்தி நிறைந்ததாகவும் வைத்திருக்க விரும்பினால் வாரத்திற்கு ஒரு முறை மஞ்சளைச் சேர்ப்பது மிகவும் மங்களகரமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது. இன்றைய தெய்வீக நுண்ணறிவுகளை நீங்கள் ரசித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலுக்கு குழுசேர மறக்காதீர்கள். அடுத்த ஆன்மீக வீடியோவை பெற முதலில் பெல் ஐகானை அழுத்தவும். கருத்துகளில் ஜெய் துளசி மாதா என்று எழுதி ஆசீர்வாதங்களை பெறுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். புதிய ஆன்மீக நுண்ணறிவுகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் மாதா லட்சுமி.